வணக்கம், நான் டாக்டர் சாந்தாமணி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மூச்சு பயிற்சியில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ நான் மூச்சு பயிற்சி பிராணாயாமம்கே ஒரு தனி டாப்பிக்காக ஒதுக்கி அதிலே வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 ஆரம்ப நிலை பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்ட் 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாடி சோதனை பிராணாயாமம் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த நாடி சோதனை பிராணாயாமம் போட்டதில் நான் பேக்ரவுண்டில் வந்துட்டு நிறையா இந்த யோகிகள் அவங்கள வச்சு பேக்ரவுண்ட் வச்சு போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க யார், அந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், மகான்கள், ரிஷிகள் இவங்க எல்லாருமே வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கான ஸோ நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் யோகக்கலை அப்படிங்கிறது. ஸோ அந்த யோகக்கலையில் பிராணாயாமம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்ப நிலை பிராணாயாமம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிராணாயாமம் யூஸ் பண்ண நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த யோகிகள், மகான்கள், ரிஷிகள் அவங்க எல்லாருமே இப்போ ஒரு கேன்சர் கட்டி நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கேன்சர் கட்டியை நம்ம உடம்புக்குள்ளே வர வச்சு அதே கேன்சர் கட்டியை அந்த உடம்புக்குள்ளேருந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு செல்ஸ் அப்நார்மலாக க்ரோத் ஆகுறது, அப்நார்மலாக க்ரோத் ஆனது சரி பண்ணுறது எல்லா முறையுமே வந்துட்டு பிராணாயாமம் மூலமாக அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சரியங்கள், அதிசயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த யோகிகள், மகான்கள், ரிஷிகள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸோ மக்களுக்கு வந்துட்டு யோக கலைவன் நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கடவுள் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் அதுலேயும் நாம் வாழ்கின்ற அந்த பூமியில் வந்துட்டு இந்த ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருமே வந்துட்டு நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஜென்ரலாக பேசிக்காக இருக்கக்கூடிய பிராணாயாமாஸ் எல்லாருமே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்த பேக்ரவுண்டில் இருந்தவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க லாஹிரி மகாசையர். ஸோ இவங்க உண்மையாகவே வாழ்ந்து அதுக்கப்புறமா யோகியானவங்க. இவங்க யோக கலை மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய உருவத்தை வந்துட்டு காமிக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிக்சர் கூட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி எடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்டாக இருக்கிறவங்க மகா அவதார் பாபாஜி. ஸோ இவங்க ரொம்ப நூற்றாண்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்டு வந்துட்டு யுக்தேஸ்வரர் அப்படிங்கிறவங்க. யுக்தேஸ்வரரும் ஒரு யோகி, இவங்களும் வாழ்ந்து யோகி ஆனவங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு ஜெர்ம் தெரப்பி நல்லாவே இவங்களுக்கு தெரியும். இந்த ப்ராணிக் ஹீலிங், ஜெர்ம் தெரப்பி இது எல்லாமே எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கல் சொல்கிறோம் இல்லையா, இந்த நோய்களுக்கு இந்த மாதிரி ராசிக்கல் போட்டால் நல்லது அப்படின்னு. ஸோ இப்போ மோஸ்ட்லி சொல்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு போலியாக இருந்தாலும் அந்த ஜெர்ம் தெரப்பி உண்மையாகவே வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டியை கொடுத்தவங்க. ஸோ ஃபோர்த் இருக்கிறவங்க பரமஹம்சர் யோகானந்தர். பரமஹம்சர் யோகானந்தருடைய குரு தான் இந்த யுக்தேஸ்வரர் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து யோக முறையை, யோக கலையை வந்துட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ பிராணாயாமம் அதெல்லாம் கரெக்டாக அதோட சூக்ஷ்மம் தெரிஞ்சு அதை பயிற்சி பண்ணவங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறவங்க வந்துட்டு சதாசிவ பிரம்மேந்திரர், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், பதஞ்சலி அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே வந்துட்டு நமக்கு யோக கலையை கற்றுக்கணும், நம்ம வந்துட்டு இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய குறிப்பேடுகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நாம் இந்த மாதிரி யோக கலையை பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பிராமரி பிராணாயாமம் அப்படிங்கிறது ஹம்மிங் பீ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹம்மிங் பீ சவுண்ட் அப்படிங்கிறதுனா என்னென்னா, இப்போது உங்களை சுற்றி நிறைய தேனீக்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த தேனீக்கள் என்ன பண்ணும், ஒரு மாதிரி ஒரு சப்தத்தை எழுப்பும் இல்லையா, அது சுற்றி போகிறப்போ, அது உங்களை சுற்றி கடந்து போகிறப்போ அது ஒரு மாதிரி சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய வைப்ரேஷனை ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மனிதர்களுக்கும் உள்ளேயும் வந்துட்டு ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனை வந்துட்டு இந்த சவுண்ட் மூலயமா நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். அப்போ அந்த சவுண்ட் நம்ம எந்த அளவுக்கு சத்தமாக சொல்லணும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி பிராமரி பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜென்ரலாக நார்மலாக சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி பிராமரி பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும், உங்களை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எந்த விதமான ஓம் சாண்டிங் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பிராமரி பிராணாயாமம் பண்ணாலும் சரி, இல்லை ஆவோயும் சாண்ட் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு விதமான வைப்ரேஷன் வந்துட்டு ஒத்து போகும். உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்கும், ஒரு விதமான சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த சவுண்டு கூட உங்களை நீங்கள் சாண்ட் பண்ணக்கூடிய அந்த இம் சவுண்டாக இருந்தாலும் சரி, ஆவோயும் சவுண்டாக இருந்தாலுமே சரி, எல்லாமே வந்துட்டு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் புக்ஸ் பார்த்தோ இல்லை வீடியோஸ் பார்த்தோ கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு புக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிராணாயாமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று உங்களோட ரெகுலர் ப்ராக்டிஸால் முடியும், இன்னொன்று உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் எப்போதுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுமே ரெகுலராக யோகா பண்ணியிருக்கணும். ஸோ யோகாவே தெரியாதவங்க, யோகாவே பண்ணதில்லை, டெய்லியுமே யோகா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி யோகாலாம் கற்றுக்கக்கூடாது. அவங்க டெய்லியுமே யோகா பண்ணணும், அவங்க ஃபீல் பண்ணணும். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட கற்றுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த புக்ஸ் பார்த்து வீடியோஸ் பார்த்து அவங்கவுங்க வந்துட்டு யோகா எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணமோ அது மற்றவங்க சொல்லிக் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை சொல்லிக் கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கோங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு யோகாவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலைகளை வந்துட்டு கடக்க முடியும். பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டெக்னிக் இருக்குது பிராமரி பிராணாயாமம் பண்ணுறதுக்கு. டெக்னிக் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி இயர் காட்லேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஆள்காட்டி விரல் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரால் உங்களுடைய காதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. காதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளலாம் காதுக்குள்ளே விட்டு அந்த மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக நார்மலாக இங்கே ஒரு இயர் காட்லேஜ் இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா போதும், லாக் ஆகிடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறீங்க. ஆழ்ந்த மூச்சு இழுத்து இம்முங்கிற சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது பேசிக்காக இருக்கக்கூடிய டெக்னிக் நம்பர் 1. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கிறோம். மறுபடியும் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸை ஃபீல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வெளியில் எந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்காது. நீங்கள் என்ன சவுண்ட் வந்துட்டு இம்முன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ இம்முன்னு சொல்கிறீங்களோ, ஸோ அந்த சவுண்ட் அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேட்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல இருட்டாக இருக்குது, நம்ம கண்ணை முன்னாலே கண்டிப்பாக இருட்டாக இருக்கும். அந்த இருட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த சவுண்டு மட்டும் நல்லா வைப்ரேஷனாக கொடுக்கும். ஸோ உங்கள் உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வைப்ரேஷனை ஏற்றுக்கிட்டு ஒரு சைலன்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகும், ஒரு அமைதியை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். டெக்னிக் நம்பர் 1. இந்த டெக்னிக் நம்பர் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தட் சவுண்ட் சுட் பி ரித்தமிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் இம்முன்னு சொல்கிறீங்க இல்லையா சவுண்டு, அந்த சவுண்ட் வந்துட்டு ஒரே மாதிரி ரித்தமிக்காக பொறுமையாக வரணும். ஃபஸ்ட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துடுறோம். ஆழ்ந்த மூச்சை இழுத்துட்டு அந்த இம்முன்னு சொல்கிறப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட்டுக்கிட்டே அந்த இம்முன்னு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக நம்ம மூச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம எக்ஸேல் பண்ணிட்டோம்னா அந்த இம்முனுங்கிற சவுண்டு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் எக்ஸேல் வரைக்கும் அந்த இம்முங்கிற சவுண்டை வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்த டெக்னிக் நம்பர் 2. ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக் நம்பர் 1 அப்படிங்கிற பிராமரி பிராணாயாமாவை ஒரு 2 வீக்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள். 2 வீக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த டெக்னிக் நம்பர் 2 வந்துட்டு பண்ணலாம். ஸோ டெக்னிக் நம்பர் 2 எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம இம்முன்னு சொல்கிற இடத்துல ஆ உ இம் இந்த 3மே சேர்த்து சொல்ல போகிறோம். ஆ உ இம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்ரா இல்லை ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆ உ இம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்னு சொல்கிறப்போ அடி வயிற்றுலேருந்து சொல்லணும். ஊன்னு சொல்கிறப்போ உங்களோட லங்ஸ் முழுக்க கவர் ஆகிற மாதிரி, உங்களோட நுரையீரல் முழுக்க அந்த வைப்ரேஷன் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி சொல்லணும். இம்முன்னு சொல்கிறப்போ அந்த இம் அப்படிங்கிற சவுண்ட் உங்கள் உடம்பு முழுக்க பரவுற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஆ உ இம் அப்படிங்கிறது நல்ல வைப்ரேஷனோட பொறுமையாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணி பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி பிராமரி பிராணாயாமம் தான். இந்த சேம் பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் உங்களுடைய ஆள்காட்டி விரலால் உங்களுடைய இயர் காட்லேஜ் உங்கள் காதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஆ உ இம் இந்த 3மே சேர்த்து சொல்ல போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுக்கிறோம். இப்போது ஆ
ஊ இம் மூணுமே சேர்த்து சொல்ல போகிறோம். ஆ இந்த மாதிரி ஆ உ இம் அப்படிங்கிற சவுண்டை நல்லா ஃபீல் பண்ணி உங்களுக்கு நீங்களே அந்த வைப்ரேஷனை கொடுத்து பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ரிலாக்ஸேஷனாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீவ் ஆகும். யோகாவில் நிறைய சூக்ஷ்மம் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இல்லைனா அதை ஒன்ஸாவது ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப வந்துட்டு பெரிய ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், ஆசனாஸ், கிரியாஸ், முத்ராஸ், பந்தாஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதுவே வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளை அமைதியாகவும் நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ இது யோகா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளும் ரிஷிகளாகிடுவோம் போல், நம்மளும் முனிவர்களாகிடுவோம் போல். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம யோகா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டைலில் நம்மளால் வந்துட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்க முடியும். ஸோ நம்ம எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அமையும். ஸோ உங்களுடைய மைண்டும் பாடி எப்போதுமே நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்துட்டு அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். உங்களுக்கு பாடி நல்லா இருந்து மைண்ட் நல்லா இல்லை அப்படின்னா என்னதான் வேலையை பண்ணாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நைட்டு தூக்கம் வராது, ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும். ஸோ ஏன் நமக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது யோசித்து நமக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து யோகா பண்ணுங்கள். உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு யோகாவை தவிர ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் டூ யோகா, பி ஹெல்த்தி அண்ட் மேக் தி என்விரான்மெண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ.